காவலர்களுக்கு போராட்டம் போன காவலர் கையை கடிச்சு வச்சிடறாங்க. நாங்க தான் சொல்றோம் அது அணில பார்த்து பத்திரமா நீங்க கையாளணும் சொன்னா அது கையை கடிச்சு வச்சு. தமிழ்நாட்டுல என்னைக்காவது எங்களை எத்தனை வழக்கு 240 வழக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்துறை அண்ணன் சீமான் சாட்டை திருமுருகா உங்க கட்சியில இருக்கிற யோகிய சிகாமணி உத்தம புத்திர மாதிரி பேசுகிறீங்களா? அயோகின் அர்த்தம் யார் தெரியுமா? அது நீங்க தான்டா. அது அயோகின் அர்த்தம் யாரானா அது நீங்க தான். பச்சோந்தி யாரானா அது நீங்க தான். எடுத்துக்காட்டு எல்லாத்துக்குமே நீங்கள உங்களை தான் சொல்ல முடியும். மக்கள் பார்த்துட்டு இருக்காடா யாருன்னு யாரும் கட்ட மாட்டேன். என்னடா சொல்றது பரதேசி. ஒரு போராட்ட காலத்துல இறங்கி காவல்துறையை கை வச்சு அவங்கள இழுத்து தள்ளுமுள்ளாக்கி அவங்கள பெரும் பிரச்சனை ஆகுன்னு நீங்கடா அதை சொல்றா பரதேசி. ஒரு மக்களுக்காக ஒரு போராட்டத்தில் இறங்கினோம்னா ஏதோ ஒரு பையன் அவன் எதை கடிச்சாடா அதை வச்சு பெருசு பண்ணி பேசிட்டு இருக்கிற நீ. அதுக்கு தான் மீட்டிங் போடுறீங்களா இல்லை உங்களுடைய கொள்கையை பற்றி பேசுறதுக்கு மீட்டிங் போடுறீங்களா? எதுக்காகடா போடுறீங்க? மீட்டிங் தொடங்குறதெல்லாம் விஜய் 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 ஜிப்புக்குள்ள இருக்கலாம் அவங்க தூக்கி வராதரா அவனுக்கு. எதுக்கெடுத்தாலும் விஜய். சட்ட ஒழுங்கு சரியில்லையா விஜய்? அங்கே எல்லாம் பாலியல் தொந்தரவு நடக்குதா விஜய்? லஞ்ச ஊழல் நடக்குதா விஜய்? இதெல்லாம் கண்காணிக்க யாரா? சிஎம்டா. டேய் போடாங்க. எங்கள் அண்ணன் கிட்ட ஏடா வர? நாங்கள்டா 56 வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறோம். பரதேசி பையில சாட்டைக்கிற முருகா சோத்தை தான் தின்றியா இல்லை வேற என்ன தோன்ற? நீ அருவில்ல உனக்கு. எங்கள் அண்ணனை விமர்சித்துக்கடா நீங்கள் எல்லாம் மேடை வச்சு மீட்டிங் நடத்துறீங்க. பரதேசி உங்களோட கொள்கை என்ன அதை பேசிட்டு போடா. நல்லா வருது வாயில மாலை போட்டுக்கினேன். இப்போ புதுசாக ஸ்டேஜில் இப்போ புதுசாக ஒரு விஷயம் சொல்லிருக்கிறோம். நாங்கள் 255 மேலே வழக்கு நாங்கள் சந்தித்தோம். இதெல்லாம் தாவேக்கா சந்திச்சாங்கன்னா ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு வழக்குக்கு அவங்களால தாக்கு பிடிக்க முடியலன்றான். இப்போ சொல்கிறேன்னா நாயை எங்கள் அண்ணனுக்கு இந்த கரூரில் நடந்த நிகழ்வு மாதிரி உங்கள் அண்ணன் சீமானுக்கு நடந்திருந்ததுன்னா தமிழ்நாட்டை விட்டே வேற ஊருக்கு ஓடி இருப்பார். மிகப்பெரிய ஒரு பயந்தவங்க யாருன்னா அவங்க ஒன்றும் சீமானு. நீங்கள்லாம் விட்டுட்டு கூடாரத்தோடு ஓடி இருப்பீங்க. அந்த கட்சியை மூடிட்டு ஓடி இருப்பீங்க தெரியுமா? நாங்களாம் நிற்கிறேன் எங்கள் அண்ணன்ட்டு. ஏண்டா 250 வழக்கு செஞ்சு என்னடா வழக்கு செஞ்சிங்க கேட்குறேன். இன்னும் நாட்டுக்காக உள்ளே போன மாதிரி நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே போன மாதிரி பரதேசி பயல எதுக்குடா உள்ளே போனீங்க? என்ன பிரச்சனை? மக்களுக்கு என்ன தீர்வு வாங்கி கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க? எதனால் அந்த வழக்கை வாங்கினீங்க? ஒரு பொம்பளை கேஸை ஹேண்டில் பண்ண முடியல உங்களால். உங்கள் அண்ணன் வலசர வாக்கத்தை வர சொன்னால் கூடாரமாக சேர்த்து தம்பிங்களாம் எல்லாரும் வாங்கினாலும் பயந்தாங்கோலி மாதிரி உங்கள் அண்ணன் வந்தார். ஒரு பெண் வழக்கில் எதிர்கொள்ள தப்பு இல்லை. போய் சுப்ரீம் கோர்ட்டில் காலில் நீ பேசுகிற உன் தலைவனை பற்றி பரதேசி பாய்.